ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர், மூத்த பத்திரிகையாளர் உங்கள் உமாபதி தமிழன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் ஜீவா. இப்ப பாஜகவும் சரி, அதிமுகவும் சரி, இந்த கேரள கழிவுகள் தமிழ்நாட்டு பார்டர்ல கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இது திராவிட மாடல் அரசெல்லாம் கண்டிக்கிறதே இல்லை, விமர்சிக்கிறதே இல்லை, கண்டுக்காம விடுறாங்கிற விமர்சனம் வச்சிருக்காங்க. அதுக்கு அமைச்சர்லாம் பதில் சொல்லியிருக்காங்க. அந்த உடனடியாக நடவடிக்கை எடுத்துன்னு தங்கம் தென்னரசு சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த விமர்சனத்தை தொடர்ந்து பாஜக, அதிமுக போன்ற கட்சிகள் வைக்கிறாங்களே, இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? கொட்டப்படும் கழிவுகளை எப்படிதான் தடுக்கிறது? அதான் பசுமை தீர்ப்பாயம் இன்னைக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்கு. கேரளா கெடு கொடுத்துருக்கு. கொட்டின குப்பையை பூரா நீ அள்ளிட்டு போகணும், இல்லைன்னா அவன் மேலே நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி. அதனால அது பசுமை தீர்ப்பாயத்தை இது பண்ணணும். தமிழ்நாடு அரசு தான் அது காரணம். தமிழ்நாடு அரசு கடுமையான சட்டத்தை போடணும். லாரியை வர லாரியை சீஸ் பண்ணணும். வரவனுக்கு மிக குண்டாஸ் ஆக்டில் அவனை தூக்கி போடணும். வேற கேரளாலேருந்து வண்டி ஓடிட்டு வரவன், அவன் கூட வரவன் டிரைவர் தானே, அவனை போட்டு என்ன பண்ண போறீங்க? அவன் தானே எடுத்துட்டு வரான். டிரைவர் தானே எடுத்துட்டு வர. டிரைவருக்கு ஏன் எடுத்துட்டு வரான்? அதான் அவன் தொழிலாளி தானே, ஓனர். அவன் தொழிலாளினா எல்லாத்தையும் பிடிச்சி போடணுங்க. டிரைவர் அப்போ தொழிலாளி கஞ்சா கடத்திட்டு வந்தா விட்டுருவீங்களா? நீங்க நான் தொழிலாளி முதலாளின்னு பேசிருக்கீங்க. தப்பு செய்யற எவனா இருந்தாலும் தெரியல. அவன் அம்பு தானே. அவங்க அம்போ அம்பு உங்களை இது பண்ணிடுச்சுன்னா நீங்க அம்பு அப்படியே ஆஸ்பத்திரியில் போய் ஏனே அம்பை ஒன்றும் எடுத்துறாதீங்க டாக்டர், அந்த அந்த இதை பிடிங்கி போடுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த தொழிலாளர்கள், இந்த டிரைவர்லாம் மாட்டுவாங்க. முதலாளிகள் கடைசியில் காப்பாற்றப்படுவாங்க. அதுன்னு சொல்றேன். எல்லாரும் தாங்க தண்டிக்கப்படணும். முதலாளி தொழிலாளியும் கிடையாதுங்க. தப்பு செஞ்சவன் திருடன் எவனா இருந்தாலும் காப்பாற்றணுங்க. இந்த இதுல சொல்லுவாங்க, இதுல போய் தமிழர்களை ஆந்திரா அரசு நடவடிக்கை. திருடனா இருந்தா அவன் தமிழனா இருந்தான்னா, கன்னடத்துக்காக இருந்தா யாரா இருந்தா திருட்டு போயிருந்தா இல்ல அதுல கரெக்டா அந்த தர்மபுரி அந்த பகுதியில் உள்ள பழங்குடியின மக்கள் மட்டும் வெட்ட போனவன் எல்லாரையும் பிடிச்சிருக்காங்க, சுட்டுருக்காங்க. தமிழ்நாட்டு முதலாளி, நான் எல்லா 2 மாநிலத்தில் உள்ள முதலாளிகள் இந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்தக்காரர் தானே 2 பேரையும் கூட்டிட்டு போறான். அவன் இதுவரையும் சிக்கலையே. ஏன் சிக்கல்? நிறைய பேரை பிடிச்சி போட்டிருக்காங்க. நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லுங்க. அதுக்காக நீங்க அப்ப எல்லா திருடன் இருந்து எல்லா முதலாளியும் திருடன் தாங்க. அதான் சொல்றேன், அவங்க தப்பிச்சிடறாங்களேன்னு கேக்குறேன். அதாவது இந்த மாதிரி செயின் எடுத்துட்டு போனா ஐயோ சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அத்துட்டான்னு சொல்லுவீங்களா நீங்க? இல்ல, திருடனுக்கு தமிழனா இருக்கட்டும், சிங்களனா யாரு அவனுக்கு நீங்க இதே பேசாதீங்க. அவனுக்கு ஆதரவா பேசாதீங்க. முதலாளியா இருந்தாலும் தொழிலாளியா இருந்தாலும் லாரி டிரைவரா இருந்தாலும் திருடன் தான். மொல்ல மாதிரி அந்த தொழிலை செய்ய வைக்கிற குரூப் இருக்கு. என்ன செய்ய வைக்கணும்? பச்சை குழந்தையா இப்ப விரல் சுப்பிக்கிட்டு இருக்காங்க, அவனை கூப்பிட்டு செய்ய வைக்கிறாங்க. திருடன் எல்லாருமே திருடன் தாங்க. திருடனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. திருட்டு மொல்ல மாதிரி பசங்க. ஏன் ஒழுங்கா லாரி லட்சக்கணக்கான பேர் ஓட்டிட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கான ஓட்டுநர்கள் லாரி ஓட்டி கஷ்டப்பட்டு இங்கேருந்து பஞ்சாப் வரைக்கும், ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் அங்கேருந்து லாரியை எடுத்துகிட்டு கண்டெய்னர் எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்க டிரைவர்களை நீங்கள் பாராட்டுங்க. இவன் நோகாமல் நோன்பு கொண்டாடுறதுக்கு 10,000 ரூபாய்க்கு 50,000 ரூபாய் வாடகை தரேன்னு இந்த நாய் திருட்டு பயிலுங்க அங்கேருந்து கொண்டு கழிவை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா இவனுக்கு நீங்கள் சப்போர்ட் வேறு பண்ணுறீங்க. தொழிலாளி முதலாளிலாம் பார்க்காதீங்க. ஏன்னா இந்த கட்சியை ஆச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க. திருடன் தான். அது முதலாளியாக இருந்தாலும் சரி, கார்பரேட் முதலாளியாக இருந்தாலும் சரி, அவன்கிட்ட வேலைக்கு போகிற இதாக இருந்தாலும் சரி, டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் அவன் திருடன் தான். நீங்க அதுக்காக திருடன் பிரிக்காதீங்க. தமிழ் திருடன், மலையாள திருடன், டிரைவர் திருடன், ஓனர் திருடன், ஹாஸ்பிட்டல் திருடன், மூலம் அந்த மூலம்னா அவங்க தப்பிச்சிடறானுங்களே ஒவ்வொரு முறையும். அதுக்கு நடவடிக்கை எடுங்க. அதுக்கு நீங்க சொல்லுங்க. ஆக இவனுக்கு பாவம்னு சொல்லாங்க, சப்போர்ட் பாவம்னு சொல்லலாம். இவனை போட்டு கொல்லணும், அவனையும் கொல்லணும்னு சொல்லுங்க. இவன் பாவம் அவனை பிடி அப்படின்றது தப்பான கான்செப்ட். அதான் காலங்காலமா பண்ணிட்டு இருக்காங்க. ஆந்திரா இது கடத்துல இருந்து தமிழர்களை பிடித்துட்டான். தமிழனுக்கு என்ன அறிவு இல்லையா? போய் அடுத்த வீட்டில் திருடுவான், விட்டுருவான். அவன் ஐயோ தமிழர்கள் திருடுறாங்க, தமிழர்களை நம்ம பிடிக்கூடாதுன்னு விட்டுருவான். இந்த கோமாளி பசங்க, திருட்டு பசங்க இவங்க அரசியல் ஆதாயத்துக்காக ஓட்டுக்காக ஆதரிப்பான். அதை நீங்க பேசாதீங்க. கண்டிப்பா நீக்கணும். இப்ப இது பண்ணிருக்கு தமிழக அரசு கடுமையா நடவடிக்கை எடுக்கணும். இது அந்த டிரைவரை பிடிச்சாலே இதோட மூலம் கண்டுபிடிச்சிடலாம். உனக்கு யாரா லோடு கொடுத்தா, யாரா ஏஜென்ட்னு ஏஜென்ட்டை பிடிச்சிடலாம். ஏஜென்ட்டை பிடிச்சா எந்த ஆஸ்பத்திரிடா நீ எடுத்துட்டு நான் ஹாஸ்பிட்டல் ஓனரை பிடிச்சிடலாம். பிடிச்சி நடவடிக்கை எடுக்கிறன்ற ரொம்ப சிம்பிள். புரியுதா உங்களுக்கு? எவன் கொட்டினான்னு டிரைவரை மட்டும் பிடிச்சி தர சொல்லுங்க, வண்டி நம்பர் மட்டும் பிடிச்சி தர சொல்லுங்க. நம்ம மூலத்தையே பிடிச்சி தருவோம் ஒரே 24 ஹவர்ஸில். எந்த கேரளா எந்த ஹாஸ்பிட்டலில். சரியா? சும்மா இதெல்லாம் திருட்டு அரசியல். இது அரசு கடுமையான நடவடிக்கை எடுத்து கேரளாலேருந்து வரவனா குண்டா சாக்கில் போடணும். டிரைவரை முதல்ல பிடிச்சி குண்டா சாக்கில் போட்டாலும் டிரைவர் வரமாட்டான். நீ கொடுக்குற 30,000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குற, அந்த 30,000 ரூபாய்க்கு போனோன்னா எனக்கு குண்டாஸில் பிடிச்சி போட்டுருவான், லாரியும் போயிடும் அப்படின்ற பயத்தில் லாரி ஓனரும் ஏஜென்ட்லேருந்து வாங்க மாட்டான், டிரைவர் வர மாட்டான். இது வரலைனாலே அங்கேருந்து யார் கொட்டுவா? ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸ்ல கொட்ட முடியும். கொட்டினானா ஹாஸ்பிட்டலில் கையோட பிடிச்சிடலாம். புரியுதா? அப்புறமா மருத்துவ கழிவுகள் தானே அது. ஆமாம், மருத்துவ கழிவு மிக ஆபத்தானது. தமிழ்நாடுன்னா குப்பை கூடமா அது இங்கே கொண்டு கொட்டுறதுக்குவீங்க. அதனால இப்போ கேரளா அரசுக்கே நோட்டீஸ் அனுப்பணும் தமிழ்நாடு அரசு. புரியுதா? அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பணும். எவன்
மருத்துவ கழிவை கொட்டினான்னு இப்போ பசுமை தீர்ப்பாயம் இன்னைக்கு அதை தான் கேட்டிருக்கு. ஆனால் அதை சீரியஸாக எடுத்து பண்ணணும். நூலை போட்டு அவங்கள பூராத்தையும் பிடிச்சி தூக்குனாதான். முதல்ல பொள்ளாச்சி பக்கம் ஒட்டிட்டு இருந்தாங்க, பிடிச்சி அடிச்ச அடியில் இப்போ வந்து பொள்ளாச்சி பக்கம் அவ்வளோவா வர்றதில்லை. மக்கள் வந்து ஒன்று திரண்டு பல பிரச்சனைகள் பண்ணி இறங்குறதுனால இந்த பக்கம் வர்றதில்லை. இப்போ அந்த பக்கம் போகிறான். இப்போ ட்ரிவாண்ட்ரம் ஏரியாவில் இருக்கா, அந்த பக்கம் வந்து கழிவை கொட்டுறான். இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் கொட்டுறான். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி இப்போ கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் பல எல்லைகள் இருக்குது. 1 2 கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 15 எல்லை இருக்குது. கேரளாவுக்கு தமிழ்நாடு பார்டரு ஒவ்வொரு பகுதியிலையும் இருக்குது. 15 கூட இருக்கும். நீ போடி தண்ணி வழியாக வரலாம், இது வால்பாறை வழியாக வரலாம், இது வழியாக மூணார் வழியாக வரலாம், ஏன்னா செங்கோட்டை வழியாக வரலாம், நாகர்கோவில் வழியாக வரலாம். ரைட்டா? இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் வாளையார் வழியாக வரலாம் உள்ள. ஏன்னா வாளையார் தாண்டி அப்படியே போனீங்க அப்படின்னா சொரனூர் வழியாக வரலாம், மலை வழியாக, ஊட்டி வழியாக வரலாம், கூடலூர் ஊட்டி வழியாக கேரளாலேருந்து வரலாம். சரி, அதே மாதிரி கூடலூர் வழியாக வரலாம். இந்த பக்கம் கெத்தைசால்னு மலைப்பகுதி இருக்குது, அதுலேருந்து வரலாம். பல வழிகள் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? கேரளாலேருந்து தமிழ்நாடு. அப்போ எல்லா வழியையும் நீங்கள் கண்காணிக்கணும். இது ஒரு இடத்துல கொட்டிட்டான், இது ஒரு பிரச்சனை கிடையாது. எல்லா இடத்துலையும் கொட்டிட்டு தான் இருந்தான். அந்தந்த பகுதியில் உள்ள மருத்துவமனைகள். இப்போ சொரனூர் வந்து நார்த்து கேரளாவில் இருக்குது. நார்த்து கேரளாவிலேருந்து அப்படியே கொண்டு கர்நாடகாக்குள்ளே கொட்டுவான். புரியுதா உங்களுக்கு? அது நார்த் கேரளா ஃபுல்லாக கர்நாடகா பார்டர், மேலே போனால் கோவா வந்துடும். கேரளாக்காரன் தான் கர்நாடகா பார்டரில் கொட்டுறானுங்க. ஆமாம், கொட்டுவாங்க. என்ன சொரனூர் கேரளா மட்டும் இப்படி பண்ணுது? கேரளா கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டா இருக்கு, டைட்டா இருக்கு, எங்கேயும் கொட்ட முடியாது. மக்கள் விழிப்புணர்வோட அந்த மாநிலம் சுத்தமா எங்கேயாவது ஒரு இடத்துல லாரி ஓரத்தில் நின்னாலே அந்த மலையாளி பூரம் போயிடும். எதுக்குடா எந்த இடம் தான் வண்டியோட நிற்கிது பிடிச்சிடும் போய். புரியுதா உங்களுக்கு? அதனால பயம். மக்களும் விழிப்புணர்வோட இருக்கா, மாநில அரசு விழிப்புணர்வோட இருக்கு. கொட்டினானா மிகப்பெரிய அளவில் ஃபைனை போடுது. அதனால என்ன பண்ணுறான்னா நைட்டாக வந்து தமிழ்நாட்டில் கொட்டி விட்டு போகிறேன். தமிழ்நாடு அரசு குண்டா சாக்கில் அவனை உள்ள பிடிச்சி போடணும். அந்த மருத்துவமனை ஓனர்களையும் குண்டா சாக்கில் போடணும். புரியுதா உங்களுக்கு? லாரி டிரைவர் மட்டும் இல்லை, அந்த ஏஜென்ட்டு, லாரி ஓனரு, அந்த மருத்துவமனையோட மருத்துவனாக இருந்தாலும் சரி, அந்த ஓனராக இருந்தாலும் அவனையும் குண்டா சாக்கில் போடணும். அப்படி பிடிச்சிட்டு வந்து தூக்கி நைட்டாக தூக்கி உள்ள 2 பேரை வச்சு பாருங்க, கேரளாவே அலற ஆரம்பிச்சிடும். ஒருத்தன் வரமாட்டான் இந்த பக்கம். புரியுதா உங்களுக்கு? சட்டம் கடுமையாக நடவடிக்கை எடுக்கலைங்கும் போது அவன் வந்து கொட்ட தான் செய்வான். இதெல்லாம் தொழிலாளி முதலாளி எல்லாம் பாகுபாடு கிடையாது. திருடன் தான். மலையாளத்துக்காரனாக இருந்தாலும் சரி, தமிழ்காரனாக இருந்தாலும் சரி, யாராக வேணாலும் இருக்கட்டும், திருடன்றவன் திருடன் தான். மலையாளி திருடன், தமிழ் திருடன், தெலுங்கு திருடன், கன்னட திருடன்லாம் கிடையாது. தொழிலாளி திருடன், முதலாளி திருடன், ஏஜென்ட் திருடன், லாரி ஓனர் திருடன். திருடன் இஸ் ஆல்வேஸ் திருடன். அதுக்கு வந்து நீங்க மத சாயம், ஜாதி சாயம், மொழி சாயம், மாநில சாயம் எதுவும் கிடையாது. திருடன் வந்து திருடன் தான். முள்ள மாதிரி தான் அப்படின்றது மட்டும் நீங்க பேசுங்க. இப்ப இன்னொரு டவுட், இப்ப பாஜகவும் சேர்ந்து திராவிட மாடல் அரசு இதை தடுக்கவில்லை, கேரளா குப்பை கிடங்காக்குறத தடுக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி பாஜக பத்தி எல்லாம் பேசாதீங்க. சரி, கேரளால பாஜக இருக்கும்ல, அவங்க இப்படி இதை கண்டிப்பாங்களா? அதை கண்டிச்சாங்க. அவங்க போய் கண்டிச்சான். இல்ல, அண்ணாமலை கேட்கலாம்ல, அங்க உள்ள பாஜகவும் தடுக்கணும்னு கேட்கலாம். வேற ஏதாவது வாயில அசிங்கமா வரப்போகுது. நீங்க எல்லாம் ஒரு ஆள்னு கேட்கறாங்க. அது சும்மா இவங்க கேட்குற மாதிரி தான் செல் பண்ண தேவனை பண்ணி. கண்டிப்பா இந்த விவகாரம், இதுக்கு பின்னால் உள்ள அரசியல், இது எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப விரிவாகவே எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி.